Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல நீங்க ஜீரோதால புதுசா ஒரு டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்மால் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்காகவே ஜீரோதா BSDA அப்படிங்கிற டிமேட் அக்கவுண்ட ப்ரொவைட் பண்றாங்க. இந்த டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றது மூலமா உங்களுக்கு AMC சார்ஜஸ் கிடையாது. அதாவது இந்த டிமேட் அக்கவுண்ட் யூஸ் பண்றவங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது, எந்த விதமான ஹிடன் சார்ஜஸும் கிடையாது. இவ்வளவு ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள இந்த டிமேட் அக்கவுண்ட நம்ம எப்படி ஓபன் பண்றது, இந்த டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றது யாரெல்லாம் தகுதியானவங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க பிகினரா இருக்கீங்க, இப்பதான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ள வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டோட இண்டிகேஷன் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் அதுல நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங்கோ இல்ல இன்வெஸ்டிங்கோ பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு டிமேட் அக்கவுண்ட் தேவை. இந்த டிமேட் அக்கவுண்ட ஆன்லைன்லயே நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஆனா பெரும்பாலான பேர் என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா இந்த டிமேட் அக்கவுண்ட பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரியாமலே ஏதோ ஒரு புரோக்கர்ல டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிடுறாங்க. உதாரணத்திற்கு ஜீரோதா ஸ்மால் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்காகவே BSDA அப்படிங்கிற டிமேட் அக்கவுண்ட ப்ரொவைட் பண்றாங்க. இந்த டிமேட் அக்கவுண்ட் நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் சுத்தமா கிடையாது. அதே போல எந்த விதமான ஹிடன் சார்ஜஸும் கிடையாது. நம்ம நார்மல் டிமேட் அக்கவுண்ட்ல நம்ம எதுலலாம் ட்ரேடிங் இன்வெஸ்டிங் பண்ணுவோமோ எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் நம்மளால இந்த டிமேட் அக்கவுண்ட்லயும் ட்ரேடிங் இன்வெஸ்டிங் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஸ்டாக்ஸ்ல நம்ம ட்ரேடிங்கோ இல்ல இன்வெஸ்டிங்கோ பண்ணிக்கலாம், பாண்ட்ஸ் பை பண்ணிக்கலாம், ETF, மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் முதற்கொண்டு இந்த டிமேட் அக்கவுண்ட்ல நம்மளால பண்ண முடியும். நார்மல் டிமேட் அக்கவுண்ட்ல என்ன புரோக்கரேஜ் சார்ஜஸ் இருக்கோ சேம் புரோக்கரேஜ் சார்ஜஸ் தான் இந்த BSDA டிமேட் அக்கவுண்ட்லயும் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இந்த BSDA டிமேட் அக்கவுண்ட்ல உங்களுக்கு AMC மட்டும் ஃப்ரீ. ஓகே, இந்த BSDA டிமேட் அக்கவுண்ட் யாரெல்லாம் ஓபன் பண்ணலாம், அதாவது BSDA டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ற பர்சனா இருக்கணும். அதாவது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த புரோக்கர்லயுமே நீங்க டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஜீரோதால டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா நீங்க BSDA டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட டிமேட் அக்கவுண்டோட ஹோல்டிங்ஸோட வேல்யூ 2 லட்சத்துக்கு கம்மியா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான AMC சார்ஜஸும் கிடையாது. ஆக்சுவலி இந்த BSDA டிமேட் அக்கவுண்ட்ல இந்த AMC சார்ஜஸ் அப்படிங்கிறது உங்களோட டிமேட் ஹோல்டிங்க்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு உங்களோட டிமேட்டோட ஹோல்டிங்கோட வேல்யூ 50,000க்கு கீழே இருக்கு, அதாவது நீங்க ஷேர்ஸ்ல முதலீடு பண்றீங்க, அந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ண வேல்யூ 50,000க்கு கீழே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான AMC சார்ஜஸும் கிடையாது. இது லைஃப் டைம். ஓகேங்களா? இன்கேஸ் இப்போ உங்களோட டிமேட்டோட ஹோல்டிங் வேல்யூ 50,000ல இருந்து 2 லட்சத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா 25 ரூபாய் per குவார்ட்டருக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாவது AMC சார்ஜஸா சார்ஜ் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களோட டிமேட்டோட ஹோல்டிங் வேல்யூ 2 லட்சத்துக்கு மேல இருந்தது அப்படின்னா 75 ரூபாய் per குவார்ட்டருக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நீங்க ஒரு ஸ்மால் ட்ரேடர் அண்ட் இன்வெஸ்டரா இருக்கீங்க, இப்பதான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள புதுசா வாரீங்க, இனிமே தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் எல்லாம் பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த BSDA டிமேட் அக்கவுண்ட் சூட் ஆகும். ஓகே, இந்த BSDA டிமேட் அக்கவுண்ட ஜீரோதால எப்படி நம்ம ஓபன் பண்றதுன்னு கேட்டீங்க அப்படின்னா இதை நம்ம ஆன்லைன்லயே ஓபன் பண்ணிக்கலாம். நான் BSDA டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நார்மல் டிமேட் அக்கவுண்ட் நம்ம எப்படி ஜீரோதால ஓபன் பண்ணுவோமோ சேம் ஸ்டெப்ஸ் தான் அதுல நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அக்கவுண்ட் ஓபனிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுல இருந்து 48 ஹவர்ஸ்ல இருந்து 72 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு யூசர் ஐடி இமெயிலுக்கு ரிசீவ் ஆயிரும். அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போதோ இல்ல அக்கவுண்ட் ஓபனிங் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.